அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆளப்போகிறான் சுக்கிரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 28ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே இனி எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் பொதுவாகவே நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாகவும் மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை அதீதமாக பெற வேண்டும் என்றால் உறுதியாக சுக்கிரனின் அனுகிரகை இல்லாமல் அது சாத்தியமற்றது என்று சொல்லிவிடலாம். அந்த வகையில் சுக்கிரன் தற்போது மிக வலுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரன் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் உச்சமும் பெற்றிருக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறியக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என 4 மாதங்கள் நேர்கதியிலும் வக்ர இயக்கத்திலும் சுக்கிரன் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பான அமோகமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை ரிஷபராசிக்காரர்கள் உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் திசையோ புக்தியோ நடைபெறும் போது அற்புதமான யோக வாய்ப்புகள் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் உச்சம் பெறுவது அபரிவிதமான நன்மைக்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் தசாபுத்திகளில் சுக்கிர மகாதசை நடைபெற்றால் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் அவரது சுப பார்வை ராகுவுடன் இணைந்து வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான சந்தர்ப்பங்கள், புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளையும் சுமூகமாக தீர்வு காண உள்ளாக்குகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன. அதில் நட்பு கிரகமான ராகுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது இரட்டிப்பு நன்மையை உறுதியாக இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகளின் திசை நடைபெறும் போது நம்ம ராசியின் அதிபதியான சுக்கிரனின் புக்தி நடைபெற்றாலும் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக சந்திக்கலாங்க. நினைப்பதை காட்டிலும் தடை தாமதம் இல்லாமல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். குறிப்பாக ஆளப்போகிறான் சுக்கிரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். ஏனென்றால் சனியும் லாபஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்க போகிறாருங்க மிக விரைவில். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுக்கிரனின் உச்ச காலகட்டம் என்பது இல்லத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை விலக்கி மன நிறைவை அள்ளி கொடுப்பதோடு இனி சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான வசதி வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் பல வழிகளில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நிதி சார்ந்த பற்றாக்குறைகள், நிதி நெருக்கடிகள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும். கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வலுவாக பிறக்கும். கருத்து வேறுபாடு நீங்கி பல்வேறு வகையான டென்ஷன்கள் விலகுவதற்கான யோகம் உண்டு. நல்ல வரன் இல்லம் தேடி வரும். புத்திர பாக்கியம் உள்ளிட்ட இனிமையான நிகழ்வுகளையும்
சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஆளப்போகிறான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் லாபஸ்தானத்தில் வலுவாக உச்சம் பெற்றிருக்கும் போது சனியும் 10 மற்றும் 11 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார். எனவே நியாயமில்லாமல் மறுக்கப்பட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை அதிகமாக சந்தித்து வந்த உங்களுக்கு அவை முற்றிலுமாக விலகும். புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் விரும்பியபடியே கம்பெனி விசாவில் வெளிநாடு சென்று பணியாற்றுவதற்கான யோகமும் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் உங்களுடைய விருப்பம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருந்து வந்த மந்தமான நிலை நீங்கி விற்பனையும் உற்பத்தியும் சூடு பிடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி அமைக்கிறார். லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன். எனவே மிக பெரிய அளவில் நிகர லாபம் அதிகரிப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. புதிய ஆர்டர்கள் மீண்டும் மிக பெரிய அளவில் கிடைக்குங்க. புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை அற்புதமாக அள்ளி கொடுக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அமைய போகிறது. லாபத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியில் இருக்கக்கூடிய தேவையற்ற சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை உறுதியாக அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் வித்யாகாரகரான புதனும் சாதகமாக வலம் வருவதால் மாணவர்களின் கல்வியில் நினைவாற்றல் அதிகரிக்கும். நினைத்தபடியே கல்வி சார்ந்த சூழல் சுமூகமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் மிக வலுவாக லாபத்தில் அமரும் போது குருவும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே பெண்மணிகள் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக அமையும். குடும்பம் சார்ந்த பணிகளை தடை தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் பெண்மணிகள் செய்வதற்கான யோகம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு ஆளப்போகிறான் சுக்கிரன். உலகம் எல்லாமே இனி சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும்.